எப்படி இருக்கிறது திமுக கூட்டணி? 2026 தேர்தல் பிரச்சாரத்துல மக்களுக்கான வாக்குறுதிகளை விட எந்த கூட்டணி பலம் வாய்ந்தது அப்படிங்கிற பிரச்சாரங்களே முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதிமுக கூட்டணிய அடிமை கூட்டணின்னு திமுக கூட்டணியில விரிசல் விழுந்துருச்சுன்னு அதிமுகவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி பிரச்சாரங்கள்ல பேசுறாங்க. திமுக கூட்டணியில காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, ஐயுஎம்எல், கோமாதேக, வேல்முருகன், தவாக ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்கள்னு இதுவரைக்கும் எந்த முரண்பாடும் இல்லாம திமுக கூட்டணி பலம் வாய்ந்த சக்தியா தமிழக அரசியல்ல கோலோச்சிட்டு இருக்கு. ஆனா 2026 தேர்தல்ல திமுக கூட்டணிக்குள்ள தொகுதி பங்கீட்டுல கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான நிகழ்வுகள் அரங்கேற துவங்கி இருக்கு. 2026லயும் திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியா கருத்து ஒற்றுமையோட இருக்குமாங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி இருக்கு திமுக கூட்டணி? கூடுதல் தொகுதிகள், ஆட்சியில பங்கு கேட்கிற கூட்டணி கட்சிகள் தங்க கோரிக்கையில் உறுதியாக இருக்கா? கூட்டணி கட்சிகளின் எதிர்பார்ப்புகளை திமுக எப்படி நிறைவு செய்யும்? அதிமுக சொல்வது போல கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருக்கா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 1949 திமுக தொடங்கப்பட்டிருந்தாலும் 1957 தான் முதல் தேர்தலை சந்திச்சது. அந்த தேர்தல் தொடங்கி கடைசியா நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கூட்டணி இல்லாம திமுக தேர்தலை சந்திச்சது இல்லைன்னே சொல்லலாம். 1967 முதன்முறையா திமுக ஆட்சியை பிடிச்சதுல முக்கிய பங்கு திமுக அமைச்ச கூட்டணிக்கு இருந்துச்சு. கூட்டணியை கட்டமைக்கிறதுலையும் கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுக்கறதுலையும் மற்ற கட்சிகளுக்கு திமுக முன்னோடியா இருந்துட்டு இருக்கு. அதே சமயம் கூட்டணி தொடர்பா திமுக எந்த அளவுக்கு பாராட்டப்பட்டிருக்கோ அதே அளவுக்கு அந்த கட்சி விமர்சனங்களையும் சந்திச்சிருக்கு. 1967 திமுகவுக்கு நேரெதிர் சித்தாந்தம் கொண்ட ராஜாஜி கூட திமுக கூட்டணி அமைச்சது. இது ராஜதந்திரம்னு திமுக தரப்புல சொல்லப்பட்டாலும் சந்தர்ப்பவாதம்னு கடுமையா விமர்சிக்கப்பட்டுச்சு. திமுக கூட்டணியில காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்டுகள், விசிக, மதிமுக, ஐயுஎம்எல், கோமாதேக, தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால தொடங்கின திமுகவோட மெகா கூட்டணி இப்ப வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. 2019, 2024 நாடாளுமன்ற தேர்தல்கள், 2021 சட்டமன்ற தேர்தல், இடையில நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள்னு இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றிகளை பதிவு செஞ்சுட்டு வருது. ஆனா 2026க்கு கூடுதல் தொகுதிகளை எல்லா கூட்டணி கட்சிகளும் கேட்க சில கட்சிகள் ஆட்சியில பங்கும் கேட்க துவங்கி இருக்கிறது எதிர்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு வழிவகுத்திருக்கு. முதல் முறையா திமுக ஆட்சி மேல கூட்டணி கட்சிகள் கடும் விமர்சனங்களையும் முன்வைக்க துவங்கி இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. கரூர் சம்பவத்துல சிதம்பரம், KS அழகிரி மாதிரியான காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கரூர் மாவட்ட நிர்வாகத்து மேல குற்றம் சாட்டி இருக்காங்க. சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை, தூய்மை பணியாளர் பிரச்சனைகள்ல திமுக அரசுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் விமர்சனங்களை முன்வச்சது. குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருந்த K. பாலகிருஷ்ணன் அக்கட்சியின் விழுப்புரம் மாநாட்டில் தமிழ்நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கா, காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு, பெரியாரின் கொள்கைகள் திராவிட ஆட்சிகள்ல நீர்த்து போயிடுச்சுன்னு திமுக அரசு மேல பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வச்சாரு. காவல்துறை மேல விசிகாவும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்கு. கூட்டணி கட்சிகளோட குற்றச்சாட்டுகளுக்கு திமுக தலைமை முரசொலி மூலமா கடுமையான பதிலும் சொல்லியிருக்கு. திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் தங்களோட உரிமையை கேட்குதா இல்ல திமுகங்கிற ஆளும் கட்சியை உரசி பாக்குதா அப்படிங்கிற கேள்வியையும் சாதாரணமா கடந்து போக முடியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் சண்முகம் இனி ஒரு கட்சி தன்னோட திட்டங்களை சொல்லியோ தனிச்சு நின்னோ ஆட்சி அமைக்க முடியாது, கூட்டணி சேர்ந்தா மட்டுமே ஆட்சியை பிடிக்க முடியும்னு வெளிப்படையாவே திமுகவை உரசி பார்த்திருக்காரு. காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆரம்பிச்சு அதோட தமிழக மேலிட பொறுப்பாளர் வரைக்கும் திமுக கிட்ட கூடுதல் தொகுதிகள், ஆட்சியில பங்குன்னு கேட்க துவங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூடுதல் தொகுதிகள், ஆட்சியில பங்குங்கிற கோரிக்கைக்குள்ள போகாம 2026 திமுக தன்னோட கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைத்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் கவனம் பெறுது. இந்த முறை திமுக தொடர்ந்து ஆட்சியை தக்க வைக்க அதோட உதயசூரியன் சின்னத்துல கடந்த முறையை விட
கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட்டாகணும். சில கூட்டணி கட்சிகளுக்கே கேட்ட தொகுதிகளை ஒதுக்கி தங்கள் சின்னத்துல போட்டியிடணும் அப்படிங்கிற நிபந்தனையும் விதிக்க வாய்ப்பு இருக்கு. 2024ஆம் ஆண்டு இறுதியில திமுக கூட்டணி 200 தொகுதிகளை இலக்கா நிர்ணயிச்சு களத்துல இறங்க சொல்லி கட்சியினருக்கு கட்டளையிட்டாரு முதல்வர் ஸ்டாலின். ஆனா திமுகவோட 200 இலக்கையும் கூட்டணி பலத்தையும் மக்கள் மைனஸ் ஆக்குவாங்கன்னு விஜய் விமர்சிக்க 234 தொகுதியிலையும் திமுக வெற்றி பெறும்னு திமுக அமைச்சர்கள் பதில் சொன்னாங்க. திமுகவோட 2.0 ஆட்சிக்கு அதோட கூட்டணி பலம் அவசியம். அந்த கூட்டணியை தக்க வைக்கிற சாதுரியத்துல தான் அந்த கட்சியோட 2026 ஆட்சி இலக்கும் அடங்கி இருக்கு.